நிகழ்தகவு. காணாமல் போன மகளை நினைத்து பரிதவித்துக் கொண்டிருந்த தாய். வீட்டில் வீசிய துர்நாற்றத்தால் வெளிச்சத்திற்கு வந்த அதிபயங்கரம். பாத்ரூம் கதவை திறந்ததும் குலை நடுங்கி போன பெண். இளம் பெண் கழுத்தை பெல்ட்டால் நெரித்து பாத்ரூமில் அடைத்து வைத்த கொடூரம். இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? கொலையின் பின்னணி என்ன? 25 வயசு பொண்ணு சாக்ஷி ஒரு வாரமா காணோம். மகள் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியாம தாய் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ்ல புகார் அளிச்சும் மகள் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏப்ரல் 7ஆம் தேதி வீட்டுல இருந்து ஏதோ துர்நாற்றம் வீசியிருக்கு. எளிதா செத்து போயிருக்கும்னு ரூம் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா நேரம் போக போக துர்நாற்றம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. எங்க இருந்து துர்நாற்றம் வருதுன்னு வீடு முழுக்க ஆராய்ஞ்சப்போ யூஸ் பண்ணாம பூட்டி கிடந்த பாத்ரூம்ல இருந்து துர்நாற்றம் வர்றது தெரிய வந்திருக்குது. இருக்கிற பிரச்சனையில இந்த எலிகள் தொல்லை வேறன்னு முணுமுணுத்துக்கிட்டே பாத்ரூம் கதவை திறந்திருக்காங்க சாக்சியோடைய அம்மா. டோரை ஓபன் பண்ணதும் அங்க இருந்ததை பார்த்தவங்க பயங்கரமா கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. கை கால்லாம் நடுங்கியபடி பேச முடியாம கதறி அழுதுருக்காங்க. அப்படி அங்க என்ன இருந்ததுன்னா, காணாம போன அவங்களுடைய பொண்ணு சாக்சி கண்ணு நாக்கெல்லாம் வெளியே வந்து அழுகி போய் சடலமா கிடந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சாக்சி சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. மகள் வீட்டுக்குள்ளேயே மர்மமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த தாய்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உங்க மகளை வீடு புகுந்து யார் இப்படி பண்ணியிருப்பா? நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்குதான்னு சாக்சியோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு சாக்சியோட அப்பா முகேஷ் சிங். வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வாகனம் நின்றுட்டு இருந்ததை பார்த்ததும் அவருக்கு முகமெல்லாம் மாறி இருக்குது. சாக்சி உயிரிழந்ததை பத்தி தந்தை முகேஷ் கிட்ட விசாரிச்சப்போ எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு. முகேஷுடைய நடவடிக்கைகளும் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. அப்போ சாக்சிய வெளிநபர்கள் கொலை பண்ண வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ். காரணம், இளம்பெண் கொடூரமா கொல்லப்பட்டு அவங்க வீட்டு பாத்ரூம்லயே கிடந்ததுதான். அவங்க வீட்டுல சாக்சி, முகேஷ், அவரோட மனைவி 3 பேரும் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வேற யாரும் இல்ல அப்படிங்கிறது சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வச்சு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால போலீசார் முகேஷ் கிட்ட விசாரணையை கைவிடாம துருவி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தனக்கும் மகள் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பெத்த தகப்பன் கிட்டே விசாரிக்கிறீங்கன்னு போலீஸ் கிட்ட கடுப்பா பேசியிருக்காரு முகேஷ். அவரு கொலை செய்யலன்னு என்னதான் மறுத்தாலும் போலீஸ்காரங்களுக்கு சந்தேக பார்வை முகேஷ சுத்தி வந்ததால அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் வெளியில வந்து அதிர வச்சிருக்குது. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருக்கிற சமஸ்திபூர் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த சாக்சிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கிட்டு வந்த 2 பேரும் நாளடைவுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு சாக்சி அந்த இளைஞர் கூட பைக்ல பல இடங்களுக்கு போயிருக்காங்க. சாக்சி ஒரு வாரத்துக்கு மேல காலேஜுக்கு போகாததால HOD சாக்சி அப்பா முகேஷுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னாச்சு, உங்க பொண்ணு ஒரு வாரமா காலேஜுக்கு வரல, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் சாக்சியுடைய காதல் விஷயமே முகேஷுக்கு தெரிய வந்திருக்குது. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த சாக்சி பின்னாடியே போய் பார்த்திருக்காரு முகேஷ். அப்போ சாக்சி பக்கத்து வீட்டுல உள்ள இளைஞர் கூட பைக்ல ஏறி போனதை பார்த்ததும் முகேஷ் சூடாயிருக்காரு. மகள் எப்ப வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்த முகேஷ் சாக்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் சர்ற மாரியா அடிச்சிருக்காரு. லட்சமா பணத்தை கொட்டி படிக்க வச்சா நீ அவன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கியான்னு முகேஷ் கேட்க, நான் அவனை தான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க சாக்சி. அந்த வார்த்தையை கேட்டதும் கொந்தளிச்ச முகேஷ் இளைஞரோட சாதிய காரணம் காட்டி மட்டம் தட்டியிருக்காரு.
உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவனே தவிர அவனுக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. மன உளைச்சல்ல இருந்த சாக்சி நடந்த விஷயத்தை காதலன் கிட்ட சொல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி டெல்லிக்கு போயிருக்காங்க. அடுத்து மகளுக்கு ஃபோன் பண்ண முகேஷ், நீ இப்படி பண்ணிட்டா சொந்தக்காரங்களா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க, வீட்டுக்கு வந்துரு, நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்காரு. தந்தை அப்படி சொன்னதும் சாக்சியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு முகேஷுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ பெத்த மகள்னு கூட பார்க்காம சாக்சிய பெல்ட்டால கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு முகேஷ். அதுக்கு பிறகு சடலத்தை பெட்ரூம்ல இருந்த கழிவறையில போட்டு அடைச்சிட்டு மகள் எங்க போனான்னு தெரியலன்னு மனைவி கிட்ட நாடகம் ஆடியிருக்காரு. அத்தனை விஷயங்களும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி முகேஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஓர் ஆணோ பெண்ணோ வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணினா கொலை செய்யப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் மாறணும், சாதிய கொலைகளை தடுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கோரிக்கையாவே இருக்கு. நிகழ்தகவு